ஒரு மாவு இருந்துச்சு, அரிசி மாவு. அதை வம்பாக்கக்கூடாதுல்ல, அதான்க்கா செஞ்சுட்டேன். அதாவது பூவை வந்து இயற்கையிலே நமக்கு எல்லா கலரும் வரும் பார்த்துக்கோங்க. அது என்னென்னா பூவு தான், சரிங்களா? இயற்கையிலே வர்ற எல்லா கலர், ரோஸ் கலரு, மஞ்சள் கலரு, சரிங்களா? உங்களுக்கே தெரியும் எல்லா கலரும் எந்த பூலாம் என்ன கலரில் இருக்கணும். அதே மாதிரி செம்பருத்தி, சரிங்களா? இப்போ அந்த வெந்நி கொதிச்சிட்ருக்கு, நான் போட போகிறேன் பாருங்கள். எல்லோரும் என்னன்னு சொல்லுங்கள். வெந்நியில் தலைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா என்னடா இது, தலைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வெந்நியில் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்றைக்கி வந்து அரிசி மாவில் செஞ்சுட்டேன். அம்மா என் தாயே, எனக்கு தேவைதானா? சுட்டுருச்சு, கையெல்லாம் சுட்டுருச்சு. எல்லோரும் யோசிப்பாங்க, என்னடா இவளுக்கு இது தேவையா அப்படின்னு. எல்லாரும் யோசிப்பாங்க. சரி, நம்மளை நிறைய பேர் மட்டம் தட்டியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் இல்லையா? சரி, இது உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து வேகட்டும். இப்போ அடுத்து நிறையா செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துகிட்டு வாரேன். கண்ணு கறிக்கிறியம்மா. அடுப்பில் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். டிஃபனாக சரி, எதுவும் சரி, உங்களால் முடிஞ்சால் அடுப்பில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இது என்ன அடுப்பு, நானே இதை கண்டுபிடித்தது. இது என்ன தெரியுங்களா? குக்கரு, பழைய குக்கரை அடுப்பாக்கிட்டேன். இது வந்து செஞ்சு வச்சேங்க, ஏற்கனவே செஞ்ச இந்த பூவை இதுக்குள்ளே போட போகிறேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ இதுக்குள்ளே போட போகிறேன், நல்லா பாருங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேகணும், வேக விட்டு எடுக்கணும், பார்த்துக்கிடுங்க. சிரட்டையில் தான், விறகு வந்து சிரட்டை தான் இருக்கிற. சிரட்டையை கீழே போட மாட்டேன், இப்படியே என்னைக்காவது ஒரு நாள் சிரட்டையில் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. அதான் கங்கு கொஞ்சம் இதாகுது, சிரட்டை இருக்குது, அதை உடச்சி இன்னும் போட்டு இன்னும் வேக வைக்கணும். வேக வச்சு இதுக்கு மேலே சீனி பார்த்துக்கிடுங்க, முடிஞ்ச கொஞ்சம் சீனி. அதுக்கப்புறம் அது நல்லா வேக விடணும். வேக விட்ட பிறகு இன்னும் நிறைய வேலை இருக்குது இதில், சரிங்களா? இப்போ நான் இதை மூடி வச்சு கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். இது இன்னும் வேகணுங்க்கா, அதுக்காக மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அடுப்பில் சமைக்கிறதா இருந்தால் இப்படி தான், வெட்ட வெளியில் தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க, வெட்ட வெளியில் தான் சமைக்கிறேன், சரிங்களா? ஒவ்வொரு நேரம் இந்த ஏணிப்படியை வழியாக குரங்கு வரும், இன்றைக்கி வரல. என்ன இருந்தாலும் ஒரு 3 வருஷமாக கொஞ்சம் ஒரு சின்ன கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு தாங்க ஆசைப்பட்டேன், அன்பாக சிரிக்கணும், என்ன நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா 3 வருஷமாக இப்படி செஞ்சு எனக்கும் தெரியும், இந்த மாதிரி தெரியும், யார் 4 பேருக்கு சொன்னால் புரியும் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சது. ஆனால் சில பேர் என்னெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமாக்கா, அதெல்லாம் இன்னும் நினச்சாலும் மறக்க முடியாது. 3 வருஷமாக